கிடைக்கும். ஒரு நண்பர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேங்க சார். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி 12 கூடவேன். வெளிநாட்டில் ஒரு நண்பர் இருக்கார், பணம் கொடுத்தேன், ஷேர் மார்க்கெட் அது இது பண்ணுன்னு கொடுத்தேன், அவர் ஏதோ லாஸ் பண்ணிட்டாரு, இப்போ இடத்த விற்று தாரேங்கிறாரு. கண்டிப்பாக கிடைக்கும். தன்னை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும், உயிர் பயம் இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பேச்சில் கலகம் உண்டு, கவனமாக இருக்கணும். 2-8 பேச்சில் பிரச்சனையாயிரும். 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் தாய்வழி உறவு, 8ஆம் இடங்கிறது அவமானம். ஸோ ஏதாவது ஒன்று பேசி பொருளாதார ரீதியான ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7385421335. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி நேயர்களே, அடியேன் பண்டிட் விஜயின் அன்பான வணக்கம். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கடந்த வரக்கூடிய ஒரு 4 மாதம் வக்ரமாக இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாக எல்லாம் ராசி வச்சு சொல்லுவாங்க, நான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக 4 மாதம் ஒரு 14 நாட்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்கும். டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26/7/2026 அன்று இரவு 11:07 வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம். சனி இப்போ எங்கே இருக்கார்? மீனத்தில். வக்ரம் துவங்கி 11/12/2026 காலையில் அதிகாலை 5:11 திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த வக்ரனுடைய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் 4 மாதம் 14 நாள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ரமான காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 15/7/2026 அன்று வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில். 30/11/2026 அன்று வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டுக்கும் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-15 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரெட்ரா கிரியேஷன்னு சொல்லுவாங்க. ரெட்ரா கிரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த வக்ர பலன்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கும்பலக்கண அன்பர்களே, நான் இந்த சனியினுடைய வக்ர காலம் பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் சொல்வதில்லை, லக்ன அடிப்படையில் சொல்கிறேன். அப்போ கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதியே சனி, 12ஆம் அதிபதியும் சனி. அவர் எங்கே இருக்கார்? இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர பலன் ஒன்றும் செய்யாது. கும்பலக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் சனி. 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். லக்னாதிபதி 2இல் அமர்ந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை. கும்ப லக்னத்திற்கு 2இல் அமர்ந்த சனி 7ஆம் பார்வையாக கன்னி வீடு 8ஆம் இடத்தை பார்க்குறார். கும்ப லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இப்போ அவங்களுக்கு பிறக்கும் போது வக்கரமாக இருக்குன்னு வைங்க, ஐயா ரொம்ப காலமாக சொத்து வழக்கு ஒன்று ஓடிட்டுருக்கு, கொடுத்த பணம் வசூலாகலை, நண்பர்கிட்ட கொடுத்த பணம் வசூலாகலை, ஐயா ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், ஒரு சொத்து ஒன்று விற்க முடியலை, இப்போ சொத்து விற்பனை நடக்கும். பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொத்து மேலே கடன் இருக்குது, கடன்லேருந்து ஏதாவது அடைச்சி தப்பிச்சுக்கலாமா, தப்பித்து கொள்ளலாம். ஐயா ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல, ஒரு லோன் போட்டு வீடு கட்டலாமா, பிறக்கும்போது வக்கரமாக இருக்குது, நிகழ்காலத்தில் வக்கரம், லோன் போட்டு வீடு கட்டலாம். சரி, ரொம்ப காலமாக குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம், தாய் உறவு சொந்த பந்தம், 2ஆம் இடம் தான் உறவு. சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவுக்காரங்க, அவன் எங்கே போகிறானோ அந்த உறவை கை வைப்பான்.
அப்போ 2ஆம் இடம் குடும்ப உறவு ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கும். இப்போ சேர முடியுமா? ஐயா உங்களுக்கு பிறக்கும்போது வைக்கிறோம், இப்போ நிகழ்காலத்தில் வைக்கிறோம், சேர்ந்துடலாம். 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் உறவு. இப்போ தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். 4ஆம் இடம் அம்மா, 2ஆம் இடம் கண், 8ஆம் இடம் சர்ஜரி. சனி காலுக்கான கிரகம். சனி காலுக்கான கிரகம். வீட்டில் உங்கள் தாயாருக்கு சுகர் இருக்குது அப்படிலாம் இருக்குன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலில் புண் பாதிப்பு, சுகர் வர்றது, இந்த சம்மந்தமான பிரச்சனையை அதிகப்படுத்தும், சுகரை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-11 ஒரு இடத்துல 8ஆம் இடம் பணம், ஒரு இடத்துல டெபாசிட் போட்டேன், ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டேன், எதிர்பார்ப்பு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். ஒரு நண்பர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேங்க சார். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி 12 கூடவே. வெளிநாட்டில் ஒரு நண்பர் இருக்கார், பணம் கொடுத்தேன், ஷேர் மார்க்கெட் அது இது பண்ணுன்னு கொடுத்தேன், அவர் ஏதோ லாஸ் பண்ணிட்டாரு, இப்போ இடத்த விற்று தாரேங்கிறாரு. கண்டிப்பாக கிடைக்கும். பிறக்கும்போது வக்கரமாக இருந்தா இந்த பலன்கள். சரி, இப்போ ஐயா நான் பிறக்கும்போது வக்கரம் இல்லை, சுபத்தன்மையோடு இருக்குது. இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. தன்னை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும், உயிர் பயம் இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பேச்சில் கலகம் உண்டு, கவனமாக இருக்கணும். 2-8 பேச்சில் பிரச்சனையாயிரும். 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் தாய்வழி உறவு, 8ஆம் இடங்கிறது அவமானம். ஸோ ஏதாவது ஒன்று பேசி பொருளாதார ரீதியான ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதார ரீதியாக ஒரு பணம், பொருளாதார ரீதியாக ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த்து, 4ஆம் இடம் சுகம், 8ஆம் இடம் சர்ஜரி, 2ஆம் இடம் பணம். ஸோ இந்த ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ ஏதாவது சர்ஜரி, மருத்துவ செலவு இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகளுக்காக பணத்தை கொடுத்து ஏமாறுதல், படிப்புக்காக நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்காங்க. 2ஆம் இடம் பணம், 4ஆம் இடம் படிப்பு, 8ஆம் இடம் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் பொறுமை அவசியம். 8ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார். இரவு நேரம், 8ஆம் இடம் இரவு நேரம். ஸோ இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்தல் நல்லது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்தல் நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். இந்த நேரத்தில் வக்கரமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, சனி வக்கரமாக இல்லாத போது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் 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 கவனம். ஒரு சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நண்பருக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, வீட்டில் பேச்சு ஏன்னா மௌன ராசி அதிகமாக பேச வேண்டாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. மேக்சிமம் சனிக்கிழமை நேரம், சனி ஓரைகளிலாவது கொஞ்சம், அதாவது சனி ஓரைகளிலாவது மௌன விரதம் இருப்பது நன்மை. அல்லது சனிக்கிழமை அன்று மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது. 2 வாயி 8 மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது. சனியை பொறுத்தவரை கருணைக்காரகன். நீங்கள் ஒருவர் மீது கருணை காட்டும் பொழுது உங்களுக்கு கருணை கிடைக்கும், சனியினுடைய கருணை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அது பரிகாரம் என்பது நிறைய ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு தானம் கொடுக்கலாம். பணம் வைத்திருப்பவர்கள் ஏதாவது கல்வி கட்டணம் கொடுக்கலாம். அது மாதிரி செய்யும் பொழுது மாற்றம் உண்டு. இதில் என்னென்ன பிளானட் இருக்குதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது இந்த வீடுகளில். இப்போ கும்பலக்கணத்துக்கு மீனத்தில் என்ன கிரகம் இருக்குது, கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடம் கன்னியில் என்ன கிரகம் இருக்குது, கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் அங்கே என்ன கிரகம் இருக்குது, கும்பலக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல என்ன, ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குது. இதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய திசாபுத்தி அடிப்படையில் மாறுபடும். ஆனால் வக்கர காலம் கொஞ்சம் கவனமாக இருத்தல் நன்மை நன்மை நன்மை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 735787421335. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.